அனைவருக்கும் வணக்கம். தொடரி பேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்லேருந்து மேக்ஸ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரமேஷ் என்பவர் தேர்வில் 85, 123, 54, 98, 63 மற்றும் 45 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆவரேஜ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான டைப். இது மாதிரி ஓகேவா, ஒரு 5 பேரோட ஹைட்டோ இல்லை 10 பேரோட வெயிட்டோ அது மாதிரி ஏதோ சம்திங் மதிப்பு ஓகேவா, இந்த மாதிரி மார்க்ஸோ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓவராலாக சேர்த்து அதுக்கு சராசரி என்ன, மொத்தமாக அவரோட மதிப்பெண்கான சராசரி என்ன, மொத்தமாக அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஓகேங்களா மொத்தமாக சேர்த்து அந்த மதிப்புகளுக்கான சராசரி என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்த மதிப்புகள் எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை மதிப்போ ஓகேவா அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணால் நமக்கு சராசரி கிடைச்சிடும். அப்போ சராசரிக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி ஈக்குவல் ஓகேவா ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் ஓகேவா, சம் டிவைடட் பை எண்ணிக்கை ஓகேவா, அது எத்தனை வேல்யூஸ்ன்ற எண்ணிக்கை, கூடுதல் டிவைட் பை எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், சராசரி கிடைச்சிடும் ஓகேவா. இது ஃபார்முலா படி மெத்தட் படி போகணும். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, சராசரியில் எந்த சம்முமே நம்ம சால்வ் பண்ணாமல் பெருக்காம வகுக்காம டக்கு டக்கு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேவா. நமக்கு எப்பவுமே அதுதானே மேக்ஸில் பிடிக்கும் ஓகேவா, ஏன்னா எல்லாரும் பெருக்குவாங்க, எல்லாரும் சால்வ் பண்ணுவாங்க, எல்லாம் ஆஃப் பேஜ் சம் போடுவாங்க, அது நமக்கு வேண்டாம் ஓகேவா. அது மாதிரி போனால் டைம் ஆகும். அப்போ நம்ம எக்ஸாமுக்கும் அந்த மெத்தட் சூட்டபிள் இல்லை. அப்போ இது சராசரிக்கு எப்படி பார்க்கலாம் ஓகேவா, நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி பார்த்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்துருப்போம், இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கும் நம்ம வேற மாதிரி பார்த்துருப்போம். அது மாதிரி ஆவரேஜ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வேலையை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது என்னங்க அந்த சின்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, சாக்லேட்டை பிரித்து கொடுக்க கற்றுக்கணும் ஓகேவா. நம்ம பசங்களுக்கு நம்ம ஆவரேஜ் அப்படி தான் சொல்லிக் கொடுப்போம், சம்மா சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி என்ன சாக்லேட் பிரித்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிளாஸில் ஒரு 5 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு எண்ணிக்கையிலான சாக்லேட்ஸ் இருக்கு ஓகேவா, வேற வேற எண்ணிக்கையிலான சாக்லேட் இருக்கு. அப்போ அவங்க 5 பேரும் ஒரு வரிசையில் உட்கார வச்சு ஒரு குரூப்பாக ஆக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு அதிகமாக இருக்கு எனக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு சண்டை வராத மாதிரி அவங்களை நான் ஒரு குழுவாக உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட் எல்லாம் வாங்கி அவங்க 5 பேருக்கு நான் என்ன பண்ணுவாங்க, சமமாக பிரித்து கொடுப்போம் இல்லையா. அந்த சரி சமமாக பிரித்து கொடுக்கக்கூடிய அளவு தான் சராசரிக்கு ஈக்குவல் ஓகேவா. அப்போ அந்த மாதிரி பார்த்துடலாமா. இப்போ இங்கே பார்க்கலாம் ஓகேவா. ரமேஷ் கிட்ட வாங்கின மார்க்ஸ்ன்னு சொன்னாங்களா, அந்த மார்க் ஹைட்டு வெயிட் அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் ஓகேவா. ஒரு பையன்கிட்ட 85 சாக்லேட் இருக்கு, இன்னொரு பையன்கிட்ட 123 சாக்லேட் இருக்கு, இன்னொரு பையன்கிட்ட 54 சாக்லேட் இருக்கு, இன்னொரு பையன்கிட்ட 98, 63, 45 இன்னொரு டிஃப்ரெண்டாக சாக்லேட் ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணிக்கையில் வச்சிருக்காங்க. இவங்களால நான் ஒரு குழுவாக அமைச்சேன் அப்படின்னா சண்டை வரும் இல்லையா. அப்போ அந்த சண்டை வராமல் இருக்க எல்லாத்தையும் வாங்கி நான் எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க போறேன். எல்லாத்தையும் வாங்கிடலாமா. ஓகே, எல்லார் கையில் இருக்கக்கூடிய சாக்லேட்டை நான் வாங்கிட்டேன். இப்போ என் கையில் மொத்தமாக எவ்வளோ சாக்லேட் இருக்கும், அப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டணும் தானே, கூட்டிடலாமா. என்னென்ன இருக்குன்னு பாருங்க, 85, 123 ஓகேவா, 54, 98, 63, 45 ஓகேவா, கூட்டிடலாமா. 8, 16, 20, 28ங்களா, இது 2 10, 19, 21, 26, 36ங்களா, மீதி ஒரு 3 ஓகேவா. அப்போ என் கையில் இப்போ பார்க்கும்போது மொத்தமாக 468 சாக்லேட் இருக்கு. ஓகே, என் கையில் இப்போ மொத்தமாக எத்தனை சாக்லேட் இருக்கு, 468 சாக்லேட் இருக்கு. இதை நான் எத்தனை பேர்கிட்ட வாங்கினேன், 6 பேர்கிட்ட வாங்கினேன். ஏன்னா மொத்தமாக 6 மதிப்புகள் ஓகேவா, எண்ணிக்கை 6. அப்போ இந்த 468 சாக்லேட் நான் என்ன பண்ணணும், 6 பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும் இல்லையா. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 468 6 பேருக்கு கொடுக்கணும். அப்போ நான் எவ்வளோ கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் யோசிக்கும் போது அதை 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பேன் இல்லையா. அப்போ தானே ஒருத்தருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ 6ஆல் டிவைட் பண்ணலாமா. 6ஆல் டிவைட் பண்ணால் 4 போகாது, 46ல் பார்த்தீங்கன்னா 7 42, மீதி ஒரு 4 ஓகேவா, 8 48. அப்போ இந்த 468 சாக்லேட்டை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பிரித்து கொடுத்துடலாம், 78 சாக்லேட்டாக பிரித்து கொடுத்துட்டா இப்போ அவங்களுக்கு சண்டே வராது. அவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, சரிசமமாக ஆயிட்டாங்க. அந்த சரிசமமாக கொடுத்த இந்த 78 சாக்லேட் தான் சராசரி. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, இது பேசிக் டைப்புக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பேசிக் டைப்பில் எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி கூடுதல் டிவைட் பை அது எத்தனை மதிப்போ டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிட போகுது ஓகேவா. இங்கே இந்த சாக்லேட் லாஜிக் பெருசாக உங்களுக்கு ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்காது. இதே சராசரியில் கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் ஓகேவா, டீச்சரோட ஏஜை சேர்த்தா இப்படி ஒருத்தர் வெளியே போனால் மீதி இருக்கக்கூடியவங்களோட சராசரி என்னன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ இந்த சாக்லேட் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டே வரலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஒரு போட்டியில் 4 பேட்ஸ்மேன்களின் சராசரி ரன்கள் 61. அதில் 3 பேட்ஸ்மேன்களின் ரன் முறையே 68, 31, 27 எனில் 4வது பேட்ஸ்மேனோட ரன் என்னன்னு கேட்குறாங்க. இங்க என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 பேர் விளையாடுறாங்க. அப்ப 4 பேர் ஒரு ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அதுல 3 பேர் எடுத்த ரன்னோட ஸ்கோரிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா 68 ரன், ரெண்டாவது பர்சன் 31 ரன் எடுத்திருக்காரு, மூணாவது பர்சன் 27 ரன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 4வது பர்சன் எவ்வளவு ரன் எடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்கறாங்க. இது மீனிங் என்னன்னா 3 பேர் கையில இருக்கக்கூடிய சாக்லேட்டோட அளவு கொடுத்துட்டாங்க. 4வது பர்சன் கிட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்குன்றது எனக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சாக்லேட்டை வாங்கி சண்டை வராத மாதிரி பிரிச்சு கொடுப்போம். அந்த பிரிச்சு கொடுக்கக்கூடிய அளவு தான் சராசரின்னு சொல்லுவோம். இங்க அந்த சராசரியை கொடுத்துட்டாங்க. எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 61 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தர் கையிலும் 61 சாக்லேட்டா பிரிச்சு அந்த 4 பேரையும் சமப்படுத்திருக்கும். அப்பதான் சண்டை வராம இருந்திருக்கும். அப்ப 4 பேர் கையிலையும் சேர்த்து எவ்வளவு சாக்லேட் இருந்திருக்கும்? ஒவ்வொருத்தர் கையிலும் 61 சாக்லேட். அப்ப 4 பேர் கையிலும் 4 × 61 என்ன வரும்னு பாருங்க, 244 சாக்லேட் வருமா? ஓகேவா? அப்ப 4 பேர் கையிலையும் சேர்த்து 244 சாக்லேட் இருந்திருக்கும். ஆனா 3 பேர் கையில மட்டும் எவ்வளவு வந்திருக்கும்? அப்ப 3 வேல்யூ கூட்டலாமா? கூட்டம் என்ன வரும்னு பாருங்க, 60, 90, 110, 118, 119, 126 சாக்லேட் இருந்திருக்குமா? ஓகேவா? பாருங்க, 3 பேர் கையிலையும் சேர்ந்து 126 சாக்லேட், ஆனா 4 பேர் கையிலையும் சேர்ந்து பார்க்கும்போது 244 சாக்லேட் இருந்ததுன்னா அப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளவோ அதுதானே அந்த 4வது பர்சனோட கையில இருந்த சாக்லேட் அவர் எடுத்த ரன்னா இருந்திருக்கும். அப்ப 244க்கும் 126க்கும் வித்தியாசம். அப்ப கழிக்கலாமா? ஓகேவா? 14ல 6 போச்சு அப்படின்னா 8, 3ல 2 போச்சுன்னா 1. ஓகேவா? அப்போ அந்த 4வது பர்சன் எவ்வளவு ரன் எடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 ரன் எடுத்திருப்பாரு. அந்த 4வது பர்சன் கிட்ட இருந்த சாக்லேட் என்னவா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா 118 சாக்லேட்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஆவரேஜா படிச்சாலும் சரி, இல்லை இப்படி நம்ம ஈஸியா பிரிச்சு கொடுக்குற மாதிரி பிரிச்சு படிச்சாலும் சரி, நமக்கு ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம், 4 பேரோட கூடுதல் வேணும் அப்படின்னா 4 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி தெரியும். அப்ப எண்ணிக்கை இன்ட்டு சராசரி பெருக்கும் போது நமக்கு கூடுதல் கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்ப 4 × 61 244 கூடுதல் கிடைச்சிருச்சு. இந்த கூடுதல் எதுக்கு ஈக்குவலான கூடுதல்? 4 பேரோட ரன்களின் கூடுதலுக்கு ஈக்குவலானது தானே. 3 பேரோட ரன் தெரியுது. அப்ப இதை 3ஐயும் கூட்டினா 3 பேரோட கூடுதல் கிடைக்குமா? ஓகே, அதோட 4வது பர்சன் தெரியாது. அப்போ அவருக்கு மட்டும் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா 126 இந்த பக்கம் கொண்டு போக மைனஸ்ல போகுமா? கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸோட வேல்யூ. ஓகே, அந்த 4வது பர்சனோட ரன் என்னன்னு கிடைச்சிட்டு எனக்கு 118ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசிக் மெத்தட்லயும் பார்க்கலாம். ஓகேவா? இதை ஈஸியா சம்மே போடாம என்ன பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, 16.5, 9, 10.5, 12.5 மற்றும் y ஆகியவற்றின் சராசரி 12.5 கொடுத்துட்டு அப்போ ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்க எத்தனை பேருன்றது அவங்க சொல்லலை. மொத்தமா பாருங்க 4, 5 மதிப்பு இருக்கு. ஓகேவா? 5 மதிப்புகளோட சராசரி 12.5 சொல்லிட்டு 4 மதிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 5வது மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5 பேருக்குமே நான் சரிசமமா பிரிச்சு கொடுத்த சாக்லேட்டோட அளவு தான் 12.5. அப்போ 5 பேர்கிட்டயே சேர்த்து எவ்வளவு சாக்லேட் இருந்திருக்கும் அப்படின்னா 12.5 × 5ங்களா? ஓகேவா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் 12 சாக்லேட் கொடுத்துருக்கேன். மொத்தமா எத்தனை பேர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்? கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5. 5 பேர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ 12.5 × 5 12 × 5 இந்த மாதிரி பெருக்கும்போது 125 × 5 பேர்கிட்ட ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லையா, இன்னும் 0.5, 0.25 எல்லாம் பெருக்கும்போது ஈஸி நம்ம சொல்லியிருக்கோமா? முதல்ல 12 × 5 60. ஓகே, 12 × 5 60. 0.5 × 5. ஓகே, 0.5ஆல பெருக்கிறோம் அப்படின்னா பாதியால பெருக்கிறோம். 0.5ஓட வேல்யூ 1/2. அப்போ 5ல by 2 பண்ண, அதாவது பாதி என்னன்னு சொன்னா போதும். 5ல பாதி பார்த்தீங்கன்னா 2.5. இந்த ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும்? 62.5. அப்போ 5 பேர்கிட்டயும் சேர்த்து 62.5 சாக்லேட் இருக்கு. ஓகே, இங்க 4 பேர்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட் அளவு எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ கூட்டிடலாமா? ஓகேவா? 12, 22, ஓகேவா, 31, 37, 47. ஓகேவா? முழு மதிப்பெல்லாம் கூட்ட 47. பாயிண்ட்லாம் கூட்டிடலாமா? 47, 48, 48. அப்போ 4 பேர்கிட்டயும் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 48 சாக்லேட் இருக்கு. 5ஆவதா இருக்கிறவர்கிட்ட எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனா இது மொத்தமா 5 பேர்கிட்ட இருக்கக்கூடிய அளவு சேர்த்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 62.5 கிடைக்கும். இப்போ y மதிப்புன்றதானே 5வது மதிப்பு. அப்போ இது ரெண்டையும் கழிச்சிடலாமா? 62.5 வந்து 48.5 கழிச்சா 0.5 போயிடும். 62ல 48 போச்சுன்னா 14. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு
14. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சராசரி டாபிக் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா? கிளாஸில் ஒரே ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் சொல்லக்கூடியதோ இல்லை யோசிச்சோ ஆன்சர் சொல்லக்கூடிய டாப்பிக்காக எல்லாருக்கும் ஈஸியான டாபிக் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சராசரி டாபிக் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 நபர்களின் வயதுகள் முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர்களின் வயதுகளின் சராசரி கேட்குறாங்க. 7வது நபரோ இல்லை 5வது நபரோ விடுபட்டெல்லாம் கேட்கலாம். 7 பேரோட வயசும் கொடுத்துட்டாங்க. அவங்க 7 பேரோட சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இது பேசிக் டைப் தான். அப்போ இந்த 7 வேல்யூஸையும் ஓகேவா அந்த 7 மதிப்புகளையும் கூட்டி எண்ணிக்கை எத்தனை பேர்? 7 பேரா? அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சராசரி கிடைச்சிரும். ஓகே, இது சாக்லேட் கான்செப்ட் போனாலும் அதே தான். ஓகேவா? அப்போ எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய சாக்லேட்லாம் நான் வாங்கி மொத்தமாக எத்தனைன்னு பார்க்குறேன். அதை ஒவ்வொருத்தருக்கும் சமமாக கொடுக்க நான் என்ன பண்ண போகிறேன்? 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? எல்லாத்தையும் கூட்டலாமா? கூட்டி பாருங்க பார்க்கலாம். 26, 24 டக்குன்னு கூட்டலாமா? 40, 50, 60, 70, 80, 90, 100ங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. 120, 140, 150, 175. ஓகேவா? 175. ஓகேவா? அப்போ 7 பேர்கிட்டையும் சேர்த்து பார்க்கும்போது 175 சாக்லேட் இருக்கு. அதை நான் 7 பேருக்கு சரிசமமாக கொடுக்கணுமா? அப்போ இந்த மதிப்பு நான் என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணுமா? 7 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 முறை 14, மீதி ஒரு 3ங்களா? 35ல் எத்தனை முறை 7 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 முறை இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பண்ணலாம்? 25 சாக்லேட்டாக கொடுத்தா அங்கே சண்டை வராது. எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்க? சரிசமமாக சராசரியாக ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த வேல்யூஸ்க்கான சராசரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 24, 28, 27, 23 டி மற்றும் இ ஆகியவற்றின் சராசரி 29 அப்படின்னா டி மற்றும் இயின் சராசரி என்ன கேட்குறாங்க. இது வரைக்கும் ஏதோ எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒரு வேல்யூ விடுபட்டு போயிருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சோம். நீங்க பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ விடுபட்டு போயிருக்கு. அந்த 2 வேல்யூவோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த 2 வேல்யூவோட கூடுதல் கேட்கலாம், சராசரி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, பார்த்துலாம். ஓகே, மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 6 பேர் இருக்காங்க. 6 பேரோட சராசரி 29. அப்போ ஒவ்வொருத்தர் கையிலும் 29 சாக்லேட் இருக்கு. அப்போ 6 பேர் கையில் எவ்வளவு சாக்லேட் இருக்கும் கண்டுபிடிக்கணுமா? 6 × 29. ஓகேவா? 6 × 29 என்னவா இருக்கும்? 54, மீதி ஒரு 5, 17ங்களா? ஓகேவா? அப்போ 6 பேர் கையிலும் சேர்த்து 174 சாக்லேட் இருக்கு. 4 பேர் கையில மட்டும் எவ்வளவு சாக்லேட் இருக்கு? 20, 40, 60, 80, 90, 98, 102 சாக்லேட் இருக்கா? ஓகே, மீதி இருக்கக்கூடிய சாக்லேட்ல யார் கையில் இருந்திருக்கும்? டி கிட்டையும் இ கிட்டையும் இருந்திருக்குமா? இவங்க 2 பேர்கிட்டையும் சேர்ந்து இருந்திருக்குமா? ஓகே, அப்போ 174க்கும் 102க்கும் வித்தியாசம்ன்றது என்ன மதிப்பா இருக்குன்னா இவங்க 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட்டோட அளவா இருக்குமா? அப்போ 174லேருந்து 102 கழிக்கலாம். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 72. அப்போ 72 தான் ஆன்சரா? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கழிப்போம், அதுதானே நம்ம சராசரின்னு சொல்லி அதுதானே அவங்களோட மதிப்புன்னு சொன்னோம். அப்போ 72 தான் ஆன்சரா? ஆப்ஷன்ல இல்லையே அப்படின்னா அது இருக்காது. ஏன் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒய்யின் மதிப்பு பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஒய் மட்டும்தான். ஓகேவா? அதனால ஒய்யின் மதிப்புன்றதும் ஒய்யின் சராசரின்றதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா சராசரி கேட்டாலும் பாருங்க, எக்ஸோட மதிப்பு 25, எக்ஸின் சராசரி காண்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எண்ணிக்கைன்றது ஒரே ஒருத்தர் தான், எக்ஸ்ன்ற ஒரே ஒரு ஆள் தான். அப்போ இதை நான் 1ஆல் டிவைட் பண்ணாலும் எனக்கு சராசரி என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இதுவே எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 25 அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட சராசரி என்னன்னு கேட்குறாங்கன்னா நான் 25 என்ன பண்ணுவேன்? ஏன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுவேன். ஏன்னா எண்ணிக்கையால் டிவைட் பண்ணாலும் நமக்கு சராசரி 25ல் பாதின்றது அப்போ 12 மாறிடும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தான். அப்போ இங்கே பாருங்க, டி மற்றும் ஈயோட கூடுதல் தான் 72. அப்போ டி மற்றும் ஈயோட சராசரி நம்ம என்ன பண்ணுவோம்? இதில் 2 பேர் இருக்காங்களா? 2 பேரோட கூடுதல் தான் 72. அப்போ எனக்கு இந்த 2 பேரோட சராசரி என்ன பண்ணுவோம்? இதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 72ல் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35, 36. ஓகே, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டினை இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? RPF எஸ்ஐலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். பார்க்கலாமா? 90 முடிவுகளின் சராசரி 38. ஓகேவா? ஏதோ 90 வேல்யூஸ் இருக்கு, அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி 90ஆல் டிவைட் பண்ணும்போது அதனோட சராசரி 38ன்னு கிடைக்குது. ஓகேவா? அதில் ஒவ்வொரு முடிவுடனும் 4ஐ கழித்தால் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், 4 பேர்கிட்ட 5 சாக்லேட் இருக்கு. ஓகேவா? இப்போ இவங்களோட சராசரி என்னவா இருக்கும்? இந்த 4 பேரோட சராசரினா 20, 20/4 5ன்னு இருக்குமா?
ஓகே, இது சராசரி. ஓகே, இவங்க 4 பேருக்குமே 2 சாக்லேட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். கொடுத்தா இப்ப சராசரி என்னவா இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? 4 7 28ங்களா? 20 28. ஓகேவா? இப்ப 28 நான் என்ன பண்றேன், 4ஆல் டிவைட் பண்றேன். அப்ப என்னவா எனக்கு சராசரி 7ஆம் ஆயிடும். இப்ப எல்லாம் பாருங்க 7 7 ஆயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ண 28 வரும். டிவைட் பை 4 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும், 7 கிடைக்கும். இப்ப பாருங்க ஆல்ரெடி சராசரி 5 இருந்தது. இப்ப சராசரி என்னவா மாறிடுச்சு, 7ஆ மாறிடுச்சு. சராசரி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஏன் எல்லாரோடும் 2 கூட்டினேன், எனக்கு சராசரி ஏன் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கவனிச்சிங்களா? அப்போ குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்போடும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அது சராசரியும் ஆகும். சரியா? அப்போ குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் 2 சாக்லேட் கொடுக்கும்போது சராசரியும் 2 சாக்லேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் 3 சாக்லேட் குறைக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சராசரி 3 குறைஞ்சு போயிடும். அப்போ குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸோடும் இங்க பாருங்க, அதில் ஒவ்வொரு முடிவுடனும், அதாவது அப்போ ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கழித்தால் சராசரி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. முதல்ல 38 இருந்துச்சா, அப்ப இந்த 90 மதிப்புகளோட ஒவ்வொரு மதிப்போடும் நான் 4 கழிக்கிறேன்ற பட்சத்துல இங்க பாருங்க எல்லாத்தோட 2 சாக்லேட்டை கொடுக்கும்போது ஆட் பண்ணும்போது சராசரி 2 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஒவ்வொரு மதிப்போடும் நான் 4 குறைச்சேன்னா எனக்கு சராசரி என்ன ஆயிடும்னா 4 குறைஞ்சு போயிடும். அப்போ 4 குறைஞ்சா புதிய சராசரி என்னவா இருக்கும், 34 இருக்கும். ஓகேவா? இது மாதிரி கூட்டுற மாதிரி கேட்பாங்க, கழிக்கிற மாதிரி. ஓகேவா? கழிக்கிற மாதிரி கேட்பாங்க, பெருக்கிற மாதிரியும் கேட்பாங்க, வகுக்கிற மாதிரியும் கேட்பாங்க. இந்த 4ஐயும் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அழகா 38 அப்போ ஒவ்வொன்றும் 4 கழிச்சா சராசரி 4 கழிய போகுது. அப்போ 38ல 4 போச்சுன்னா 34 தான் இதுக்கான புதிய சராசரியா இருக்கும் அப்படின்றத நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 56 எண்களின் சராசரி 72. ஓகேவா? 56 ரன்களோட சராசரி, சரி 56 எண்களோட சராசரி 72. அதில் ஒவ்வொரு எண்ணோடும் பிஐ கூட்டினால், அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு எண்ணோடும், ஓகேவா, மொத்தம் 56 எண் இருக்கு. ஒவ்வொரு எண்ணோட நான் பிஐ கூட்டினா எனக்கு சராசரி என்னவா மாறுதான், 144 மாறிடுச்சா? ஓகேவா? ஒவ்வொரு எண்ணோட நான் என்ன பண்றேனோ அது எனக்கு சராசரியும் ஆகும்னு சொன்னா, ஒவ்வொரு எண்ணோட நான் பிஐ கூட்டியிருந்தா எனக்கு சராசரியோட பி கூடும். ஒவ்வொரு எண்ணோட நான் பிஐ கழிச்சிருந்தா எனக்கு சராசரியிலும் பி கழியும் இல்லையா? அப்ப இங்க எல்லாத்தையும் பியோட கூட்டியிருக்காங்க. அப்ப இங்கேயும் பி கூட்டப்பட்டிருக்கும். கூட்டினதுனால தான் அது என்னவா இருக்கும், 144 இருக்கும். அப்ப பியோட மதிப்பு என்னன்னு சொல்லலாமா? அப்ப 72ஓட எதை கூட்டினா 144 கிடைக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்க்கலாமா? வித்தியாசம் எடுத்தா நமக்கு என்ன வரும், 72. அப்போ 72ஓட 72 கூட்டும் போது எனக்கு என்ன மாறும், 144 மாறும். ஓகேவா? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இது ஃபார்முலா பேஸ்ட். ஓகேவா? ஒரு 5 ஃபார்முலா இருக்கு. அந்த 5 ஃபார்முலா படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியா பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். முதல் 45 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. முதல் 45 இயல் எண்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும் அந்த கொஸ்டினோட. ஓகேவா? ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கும், என்ன வேல்யூ இருக்கும், அதுதான் நமக்கு எண். அப்போ 45 அப்படின்றது நமக்கு எண். அப்போ இயல் எண்களோட சராசரிக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n+1/2. அவர் 45ன்றது என்னன்னா 45 + 1 46/2 பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 23ன்னு வரும். அப்போ முதல் 45 இயல் எண்களின் சராசரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23ஆ இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. முதல் 31 ஒற்றைப்படை எண்களின் சராசரி. அப்போ இந்த மாதிரி முதல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? அது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள், ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஒற்றைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ். இந்த 5 ஃபார்முலா பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அப்போ முதல் பக்கத்தில் என்ன இருக்கோ அது எண். ஓகே, அப்போ ஒற்றைப்படை எண்களோட சராசரிக்கு ஃபார்முலாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் தான். அப்போ சராசரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணோட மதிப்பே தான் ஆன்சர். அப்போ 31 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அங்க பாருங்க. முதல் 7 ஒற்றைப்படை பகா எண்களின் சராசரி. ஓகே, இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் வச்சு நம்பர் சிஸ்டம்ல ஆகட்டும், இந்த மாதிரி ஆவரேஜ் ஆகட்டும் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. எல்சிஎம்ல கூட ஹெச்சிஎஃப்ல கூட பிரைம் நம்பர்ஸ் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. 1 to 100 எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, 101 to 200 எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, 101 150 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, முதல் 7 ஒற்றைப்படை பகா எண்களின் சராசரின்னு சொல்றாங்க. ஒற்றைப்படை பகா எண்கள்னா 2 வருமானு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2ன்றது பகா எண்.
ஆனால் அது ஒற்றைப்படை பகா என்னன்னா கிடையாது. 2ன்றது என்ன நம்பர்? ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். அப்போ 2 நமக்கு வரக்கூடாது. அப்போ எதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா 3, 5, 7, 11, 13, 17, 19, ஓகேவா, 23. எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க. 3, 4, 8 ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ 19 நான் என்ன பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, முதல் 7 தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 7 ஆட் பிரைம் நம்பர்ஸ் வந்துருச்சா. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணணும். கூட்டலாமா? 13, 20. ஓகேவா, 30, 40, 50, 60, 69, 70, 75. ஓகேவா, இப்போ 75/7. கண்டிப்பாக 75ல் எத்தனை முறை 7 இருக்கலாம்னா 10 முறை இருக்கலாம். 10 புள்ளியில் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். 2 ஆப்ஷன் அப்படி இருந்தால் நான் டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா, பார்க்கும்போது இதனோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். இல்லையா, 75 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக 10.71 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 5 அடுத்தடுத்த எண்களின் சராசரி 19 எனில் அதில் பெரிய எண்ணை காண்க. ஓகேவா, ஃபார்முலாக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியில் அடுத்தடுத்த எண்களோட சராசரினா அது என்ன எப்படி இருக்கும். ஓகேவா, அப்போ அடுத்தடுத்த எண்களுக்கும் சராசரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அடுத்தடுத்த எண்களாக இருக்கு. ஓகே, அடுத்தடுத்த நம்பர்ஸாக இருக்கு அப்படின்னா சராசரின்றது கரெக்டாக எங்கே இருக்கணும், அதில் நடு என்றதா சராசரியாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்ததுமே சொல்லிடலாம். இப்போ பாருங்க, 15, 16, 17, 18, 19 இப்படி 5 நம்பர் இருக்கு. இது எல்லாமே என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எண்கள். அப்போ இதனோட சராசரி என்னவா இருக்கும், இது 5 வரை நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 17 தான் வரும். அப்போ கரெக்டாக இது நடுவில் தானே இருக்குது. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 பட்சம் நடுவில் என்ன இருக்குது நமக்கு 5, அதான் நடுவில் 17 இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு சராசரி வரும். அப்போ அடுத்தடுத்த எங்களோட சராசரின்றது கரெக்டாக என்ன நம்பர் ஆகுனா அதில் நடு என்ன இருக்கும். அப்போ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 5 அடுத்தடுத்த எண்களின் சராசரி 19 எண்ணில் அதில் பெரிய எண்ணை காணும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லிட்டாங்களா, அப்போ கண்டிப்பா சராசரின்றது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்குமா. இப்போ சராசரி 19 அப்படின்னா இந்த 19 கரெக்டா நடுவுல இருக்கும் இல்லையா. அப்போ 5 எண்கள்னா இங்க ஒரு 2 எண்ணும் இந்த பக்கம் ஒரு 2 எண்ணும் இருக்கும் இல்லையா. அப்போதானே 5 எண்கள். ஓகே, அது இயல் எண்கள். அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒண்ணு தான் இருக்கும். அப்போ 19க்கு அப்புறம் 20ன்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும் 21 இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா 19க்கு முன்னாடி 18, அதுக்கு முன்னாடி 17. அப்போ இதுதான் அந்த 5 எண்கள். அப்போ இதுல எது பெரிய எண்ணா இருக்கு, 21. அப்போ அந்த 5 எண்கள் பெரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21, ஆப்ஷன் பி. ஓகே, அதே சிறிய எண்ணுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிருக்கோம் 17 சொல்லிக்கணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய எண்ணுன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேவா, அந்த சைடு இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். முன்னாடி இருக்கிறது நமக்கு வேணும். அதே சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்கன்னா அந்த சைடு இருக்கிறது வேணும். நம்ம பிஃபோர்ல இருக்கிறது என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணி சிறிய எண் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 70 முதல் 144 வரையுள்ள எண்களில் 13 மடங்குகளாக உள்ள எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 70ல இருந்து 144 வரைக்கும் 13 மடங்குகளா இருக்கக்கூடிய எண்களின் சராசரி. அப்போ 70ல இருந்து 144 வரைக்கும் இருக்கக்கூடிய 13வது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு தெரியும். 70க்கு அப்புறம் 78, 78க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் 91, அதுக்கப்புறம் 104, 117, அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 130, அதுக்கடுத்து 143. அப்போ இந்த டேபிள் நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த எல்லா எண்ணையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து ஆட் பண்ணி எத்தனை இருக்கும் அதாவது டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், சராசரி கிடைச்சிடும். ஆனால் கண்டிப்பாக டைம் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 70க்கு அப்புறம், ஓகேவா, 70 13ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 70க்கு அப்புறம் 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 78. ஓகே, 144 13ஆல் டிவைட் ஆகும்னா ஆகாது. அப்போ அதுக்கு முன்னாடி 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 143. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 140, 210, 218, 221 பை 2ங்களா. ஓகேவா, இதை நம்ம அடித்தா நமக்கு என்ன இதில் பாதியாக கரெக்டாக 110.5 வருமா. ஓகேவா, இப்போ 110.5 அப்படின்றது தான் இங்கே சராசரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக 13 மடங்குன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 78, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 91, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 104, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் என்ன வருதுன்னு பாருங்களேன். 13 13 தான். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கும்போது அதுவுமே அடுத்தடுத்த எண்கள் தான்.
அப்போ அடுத்தடுத்த எங்களோட சராசரி நம்ம என்னன்னு பார்த்தோம், நடு என்னன்னு பார்த்தோம். அப்போ நடு எண்ணை கண்டுபிடிச்சா நான் சராசரி கண்டுபிடிச்ச மாதிரி தானே. அப்போ ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து ஆட் பண்ணி பை 2 பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நான் எங்கே வந்துடுவேன், நடுவில் வந்துடும். அப்போ எனக்கு சராசரி கிடைச்சிடும் இல்லையா. அந்த லாஜிக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. சராசரிக்கு நிறைய வழி இருக்குது. அதில் எதுக்கு எந்த வழி நம்ம யூஸ் பண்ணால் சீக்கிரம் முடிச்சிருவோமோ அதை ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் நம்ம சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து பாருங்க, 10 நபர்களின் சராசரி எடையானது 85 கிலோ எடையுள்ள ஒருவருக்கு பதிலாக புதிய நபரை சேர்க்கும் போது 3.5 கிலோகிராம் அதிகரிக்கிறது எனில் புதிய நபரின் எடையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 10 பேர் இருக்காங்க ஒரு குரூப்ல. ஓகேவா. அந்த 10 பேர்ல ஒருத்தர் வெளியே போயிடுறாரு. அவரோட வெயிட் 85 கிலோகிராமா. அவருக்கா பதில் புதுசா ஒருத்தர் வராரு. கண்டிப்பா அவருக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அவர் வந்ததுனால இப்போ 10 பேருக்குமே சராசரி 3.5 கிலோ அதிகரிச்சிருச்சு அப்படின்னா வந்தவரோட வெயிட் என்னன்னு கேட்பாங்க. அதிகரிச்சிருக்கணும் சொல்லலாம், குறைஞ்சிருக்கணும் சொல்லலாம். அப்போ போனவரோட வெயிட்டை கொடுத்துட்டு, ஓகேவா, போனவங்களோட மதிப்பு கொடுத்துட்டு உள்ள வந்தவங்களோட மதிப்பு கேட்பாங்க. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. 10 பேரோட சராசரி 10 பேரோட சராசரி என்னன்னு தெரியல. அந்த 10 பேர்ல ஒருத்தரோட வெயிட் தான் 85 kg. ஓகேவா. அவர் வெளியே போயிட்டாரு. அவருக்கு பதில் ஒருத்தர் உள்ள வந்ததுனால என்னாச்சு, 3.5 கிலோகிராம் யாருக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த 10 பேருக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3.5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10 பேருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 35 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா. அப்போ 10 × 3.5 அப்போ 35 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா. ஓகேவா. இங்க அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா. இங்க குறைந்திருக்குன்னு சொன்னா ஓகே போனவரோட வெயிட்ல இருந்து இந்த மதிப்பு என்ன பண்ணணும், நம்ம கழிச்சுக்கணும். ஓகேவா. இப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்னு பாருங்க, 110 120ன்னு வருமா. ஓகேவா. அப்போ உள்ள வந்தவரோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோகிராமா இருக்கு. ஓகேவா. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒருவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. முதல்ல 10 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் வெளியே போனாலும் அவருக்கு பதிலாக ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இப்போவும் அந்த குரூப்ல 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ அங்கே எண்ணிக்கை குறையாம ஒருத்தருக்கு பதிலாக ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு தான் நம்ம ஈஸியாக போனவரோட வெயிட் எடுத்துக்கோங்க. அடுத்தது எத்தனை பேரும் எண்ணிக்கை அதோட எவ்வளோ குறைஞ்சதோ கூடிச்சோ அதை பெருக்கிக்கோங்க. அப்போ 10 × 3.5 35. ஓகேவா. அதிகரிச்சிருக்குன்னா கூட்டுங்க, குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் இங்கே கழிச்சுக்க போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. அடுத்து பாருங்க, 7 நபர்களின் சராசரி எடையானது 52 கிலோ எடையுள்ள ஒருவருக்கு பதிலாக புதிதாக ஒருவரை சேர்க்கும் போது 4 கிலோகிராம் ஓகேவா 4 குறைகிறது எனில் புதிய நபரின் சராசரி எடை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. போனவரோட வெயிட்டு 52 கிலோ. ஓகேவா. அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்ததுனால என்ன ஆச்சா, சராசரி 4 குறைஞ்சி போச்சு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் 4 குறைஞ்சா 7 பேருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும், 7 4 28 குறைஞ்சிருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இங்கே பாருங்கள் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். 52ல் 28 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 24. ஓகே. அப்போ புதுசாக வந்தவரோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிலோகிராமா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 27 நபர்களின் சராசரி வயது 27 ஆண்டுகள். அதில் 20 வயதுள்ள ஒருவருக்கு பதிலாக புதிதாக ஒருவரை சேர்க்கும் போது சராசரி 1 ஆண்டு அதிகரிக்கிறது எனில் புதிய நபரின் சராசரி. போனவரோட வெயிட் 20 கிலோகிராம். ஓகேவா. இப்போ அவர் போயிட்டு உள்ள ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரால் என்ன ஆச்சு, 27 பேருக்கும் 1 கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சராசரி 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ 27 × 1 27 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுனால ஆட் பண்ணப்போம். ரெண்டே ஆட் பண்ணால் 47. அப்போ புதுசாக வந்தவரோட வெயிட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 கிலோகிராம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட். 13 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 130. பின்பு சரிபார்க்கும்போது 32 என்ற மதிப்பானது 23 என தவறாக கணக்கிடப்பட்டுள்ளது எனில் சரியான சராசரியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 13 பேரோட சராசரி மதிப்பெண் 130ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 13 பேரோட மார்க்கிங் கூட்டி 13 டிவைட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கா, 130ன்னு கிடைச்சிருக்கா. அதுதான் சராசரி. பின்னாடி சரி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 32ன்ற மதிப்பு 23ன்னு கால்குலேட் பண்ணி சராசரி போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டோட்டலில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ ஆல்ரெடி போட்ட சராசரின்றது தப்பான சராசரி தானே. இப்போ சரியான சராசரி கேட்குறாங்க. ஏன்னா என்ன மிஸ்டேக் நடந்துச்சு, எதுக்கா பதில் என்ன நடந்ததுன்னு சொன்னதுனால இப்போ நம்மளால் சரியான சராசரி சொல்ல முடியுமா, ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சராசரியை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா. எழுதியாச்சு. அதுக்கு மேலே ஒன்று கூட்டணும் இல்லை கழிக்கணும்.
பார்த்துலாமா? 32ன்றது தான் சரியான மார்க். ஓகேவா? 23ன்றது தப்பா போட்ட மார்க். அப்போ இந்த சரியான மார்க்குக்கும் தவறான மார்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஓகேவா? சரியான மார்க் அதிகமா இருக்கா, தவறான மார்க் அதிகமா இருக்கா? சரியான மதிப்பு தான் அதிகமா இருக்கு. அப்போ இந்த சராசரியோட நான் என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போறேன். அப்போ தவறான மார்க் அதிகமா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பீங்க? மைனஸ் பண்ணிருப்பேன். ஓகே, எதை பிளஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சரியான மார்க்குக்கும் இந்த தவறான மார்க்குக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 32லேருந்து 23 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்குமா? இந்த வித்தியாசத்தை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணும். எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 13 பேர் எழுதியிருக்காங்க. 9 13ஆல் டிவைட் பண்ணணும். போகாது இல்லையா? 0.0வா? ஓகேவா? 6 டைம்ஸ் இருக்கும் 78. ஓகேவா? 7 டைம்ஸ் போனால் 90. அப்போது நான் என்ன பண்ணேன்? 130யோட 0.6 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 130.6ன்னு வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் நமக்கு சி. ஓகே, அப்போ சரியான சராசரின்றது ஆட் பண்ணதான் கிடைச்சது. இது தவறான சராசரி இருந்தால் அதே டிஃப்ரென்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கழிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 50 தரவுகளின் சராசரி 23. பிறகு சரிபார்க்கும் போது 19, 33 மற்றும் 66 என்ற மதிப்பானது 30, 38 மற்றும் 69 என தவறாக எடுக்கப்பட்டுள்ளது. எனவே சரியான சராசரியை காண்க. ஓகேவா? இங்கேயும் பாருங்க. ஓகே, முதல்ல 50 பேரோட சராசரி 23ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிப்பாங்க? எல்லாம் 50 பேரோட மார்க்கையும் கூட்டி 50ஆல் டிவைட் பண்ணி சராசரி 23ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடி சரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 மதிப்பை தப்பாக என்ட்ரி பண்ணி சராசரி போட்டிருக்காங்க. அப்போ இந்த சராசரி தப்பு. அப்போ சரியான சராசரி சொல்லலாமா? ஓகே, அப்போ எப்பவும் போல கொடுத்துருக்கக்கூடிய சராசரி அப்படியே எழுதிப்போமா? ஓகே, இதுக்கு மேலே கூட்டணுமா கழிக்கணுமான்னு பார்ப்போமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சரியான மார்க் அதிகமாக இருக்கா, தவறான மார்க் அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். அது ஒன்று இருந்தால் பார்க்கும்போது எது அதிகம் கம்மின்னு தெரியும். அதே 2, 3, 4 இருந்தால் பார்த்ததுமே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா சரியான மார்க் எல்லாம் கூட்டிக்கலாம். ஓகே, கூட்டி பார்க்கலாமா? 90, 100, 109, 112, 118ங்களா? ஓகேவா? அப்போ சரியான மார்க் எல்லாம் 118. தவறான மார்க் எல்லாம் கூட்டலாமா? 30, 38. ஓகேவா? ஒரு 68, 128. ஓகே, 128ஓட ஒரு 9 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 137ன்னு வருமா? ஓகேவா? 137. ஓகே, அப்போ தவறான மார்க்கெல்லாம் கூட்டம் நமக்கு என்ன வருது? 137ன்னு வருது. அப்போ இதில் சரியான மார்க் அதிகமாக இருக்கா, தவறான மார்க் அதிகமாக இருக்கா? தவறான மார்க் தான் அதிகமாக இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஓகே, என்ன கழிக்கணும்? சரியான மார்க்குக்கும் தவறான மார்க்குமான வித்தியாசம். ஓகே, வித்தியாசம் என்ன வரும்? 118க்கும் 137க்கும் பார்த்தீங்கன்னா 2, 12, 19 வருமா? ஓகே, இதை நான் என்ன பண்ணணும்? எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணும். எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. டிவைட் பண்ணலாமா? 0.0. 190ல் எத்தனை முறை இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ 23ல் 0.3 போனாலே 22.7. அப்போ 22 பாயிண்ட்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் என்னோட சரியான சராசரி. அப்படி இல்லாட்டினா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணணும். மீதி 40. 400ல் எத்தனை முறை 50 இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 முறை இருக்கும். இப்போ 23ல் 0.38 நம்ம கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 22.62ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 5 எண்களின் சராசரி 32. அதில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 28ஆக மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 5 எண்களோட சராசரி 32. அதை ஒரு எண்ணை நான் நீக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சராசரி என்ன ஆயிடுதான்? 28ஆக மாறிடுதான். அப்போது அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்கணும். 5 எண் இருக்கும்போது சராசரி 32. ஒரு எண்ணை நீக்கிட்டா அது இப்போ என்ன ஆகிடும்? 4 எண்ணாக மாறிட்டு இருக்கும். சராசரி இப்போ என்னவா மாறிடுச்சு? 28ஆக மாறிடுச்சு. ஓகே, பார்க்கலாமா? அப்போ அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு என்னால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், 1 டிக்ரீஸ் ஆயிருக்கா? 5ஆக இருந்தது 4ஆக குறைஞ்சிருக்கு. 32ஆக இருக்குது 28ஆக குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 × 28, 4 × 5. அப்போ 1 × 28 28, 4 × 5 20. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்கும். அப்போ நீக்கப்பட்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகே, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டாக கூட பிரித்து சொல்லலாம். அது கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 பேர் கையில் இருக்கக்கூடிய சராசரின்றது 5 பேர் கையில் இருக்கக்கூடிய சாக்லேட்டாக ஒவ்வொருத்தரையும் நான் 32 சாக்லேட்டாக கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். ஓகேவா? அதில் ஒருத்தர் போயிட்டாரு. ஓகேவா? போனவர் 32 சாக்லேட்டை எடுத்துகிட்டு போயிருந்தா சராசரியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் அவர் அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால தான் சராசரி என்ன ஆயிடுச்சு? 28ஆக மாறிடுச்சு. ஓகேவா? அவர் போனவர் அவரோட சாக்லேட், ஓகேவா, அவர் கையில் இந்த 32 சாக்லேட்டோட
மீதி இருக்கக்கூடிய 4 பேர் கையிலுமே 4 சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டார். அப்படின்னா எத்தனை சாக்லேட் அவர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு? 4 16 சாக்லேட். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 48 சாக்லேட். இப்போ போன வருடோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 சாக்லேட் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெத்தடாக கற்று வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 16 ஆசிரியர்களின் சராசரி வயது 58 ஆண்டுகள். ஓகேவா? 16 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 58. அதில் புதுசாக ஒரு ஆசிரியர் சேர்ந்ததுனால சராசரி என்னாச்சா 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ புதிதாக வந்த ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. இதுவுமே நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? 16 பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் கையிலும் 58 சாக்லேட் இருக்கு. புதுசாக ஒரு டீச்சர் வந்துடுறாங்க. வரதுனால 17 பேர் ஆயிருப்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சா? சராசரி 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சா. ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சராசரி அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? புதுசாக வந்தவங்களால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 2 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ எத்தனை பேருக்கு? ஆல்ரெடி 16 பேர். இப்போ ஒருத்தர் வந்ததுனால தான் 2 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இப்போ 17 பேர் இருப்பாங்க. 17 பேருக்கும் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? 17 × 2ன்னு பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 34ன்னு வரும். ஓகேவா? இதை நம்ம கூட்டணும், நமக்கு என்ன வரும்? 92. இன்க்ரீஸ் ஆச்சுன்றதுனால இங்கே கூட்டுறோம். அப்போ கூட்டம் நமக்கு என்ன கிடைக்குது? 92. அப்போ புதுசாக வந்த டீச்சரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 92 வருஷம். ஓகேவா? நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு இப்படி போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 16 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 58. புதுசாக ஒருத்தர் வந்துருக்காங்களா? அப்போ 17 பேர் ஆயிருப்பாங்களா? இப்போ சராசரி என்னாச்சு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்னவாயிருக்கும்? 60 மாறி இருக்குமா? இங்கே பாருங்க, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சைடும் பார்க்கும்போது 58 × 60 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ளஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் 1 இன்க்ரீஸ் 1 டிக்ரீஸ் மாறி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 1 × 60 60, 2 × 16. ஓகேவா? 20 32ங்களா? ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 92. அப்போ புதுசாக வந்த டீச்சரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 92. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 மாணவர்களின் சராசரி எடை 54 கிலோகிராம். ஓகேவா? 18 பேரோட சராசரி வெயிட் 54 கிலோகிராம். புதிதாக ஒருவர் வந்து சேர்ந்ததுனால 1 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஓகேவா? 18 பேர் இருந்தாங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 54 kg. இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து சேர்ந்ததுனால 19 பேராக மாறி இருப்பாங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு kg இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது 19 பேருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 19 kg இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அப்போ இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 3 73. அப்போ புதுசாக வந்து அவங்களோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 73 kg. ஓகேவா? நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்காக நம்ம எதையுமே சால்வ் பண்ண வேண்டாம். இதுக்கு பேசிக் மெத்தட்லாம் போகும்போது நம்ம நிறைய பெருக்கி கூட்டி கழிக்கிற வேலையெல்லாம் வரும். இப்படி போகும்போது நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, 5 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் சராசரி 21 எனில் அதில் பெரிய எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே நம்ம க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சிக்யூட்டிவ். ஓகேவா? இந்த அடுத்தடுத்த எண்கள் வரும்போது அதனோட சராசரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடுவில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த சராசரின்றது நடுவில் இருக்க போகுது. ஓகே, எத்தனை எண்கள்? அது 5 எண்கள். அப்போ இந்த பக்கம் ஒரு 2 எண்ணும் இந்த பக்கம் ஒரு 2 எண்ணும் இருக்க போகுது. ஓகே, 21க்கு அப்புறம் ஒரு எண்ணை நான் கொடுக்குறோம் இல்லையா? இங்கே பெரிய எண் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த பக்கம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுவும் இது எப்படிப்பட்ட எண்கள்? ஒற்றைப்படை எண்கள். அப்போ 21க்கு அப்புறம் வரக்கூடிய ஒற்றைப்படை எண் அப்போ என்னவா இருக்கும்? 23. அப்போ 23க்கு அப்புறம் வரக்கூடிய ஒற்றைப்படை எண் 25. அப்போ இதில் பெரிய எண் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆக தான் இருக்கும். அதே சிறிய எண் பார்த்தீங்கன்னா 19 17ஆக இருந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 27 மாணவர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஓகேவா? அதில் ஒரு மாணவர் வெளியே போனதுனால சராசரி இப்போ என்னவா மாறிச்சா? 21.7 மாறிடுச்சு. அப்படின்னா வெளியேறிய மாணவரின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? முதல்ல 27 பேர் இருந்திருக்காங்க. அவங்க கையிலலாம் 21 சாக்லேட் இருந்திருக்கு. ஓகேவா? அதில் ஒருத்தவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. போனதுனால இப்போ மீதி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 26 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ 26 பேரோட சராசரினா என்னவா இருந்திருக்கும்? 21.7 தான் இருந்திருக்கும். அப்போ 26 பேருக்கு என்ன ஆயிருக்கு? அவர் போனதுனால 0.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 21லேருந்து 26 × 0.7 நம்ம கழிக்கணும். ஓகேவா? கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? வேல்யூ கிடைச்சிடும். இல்லையா? அப்படிலாம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா முதல்ல 27 பேரோட சராசரி வயசு 21. இப்போ ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 26 பேர் இருந்திருப்பாங்க. இவங்களோட சராசரி வயசு இப்போ என்னவா இருக்கா? 21.7 வருடமா இருக்கா. இங்கே பாருங்க, 1 குறைஞ்சிருக்கு. இங்கே 0.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஏன்னா 21 21.7 மாறும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா 1 × 21.7 எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, 0.7 × 27. 27 × 0.7 வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்க. 49 மீதி ஒரு 4 14
18ங்களா 18.9. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஒன் டிக்ரீஸ் இன்னொன்று இன்க்ரீஸ் மாறி இருக்கு இல்லையா, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், ரெண்டுமே டிக்ரீஸ் தான் கூட்டிக்கலாம். இந்த மாதிரி மாறி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுக்கும். அப்போ 21.7 18.9 நம்ம கழிச்சா நமக்கு என்ன வரும், 2.8ன்னு வரும். அப்போ போனவங்களோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.8 இயர்ஸ். ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மாணவர் 6 பாடங்களில் பெற்ற சராசரி மதிப்பெண் 75, அதில் ஒரு பாடத்தில் மட்டும் 80 மதிப்பெண் இருந்துச்சுன்னா மற்ற பாடங்களில் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்குறான். சராசரி என்பது அவங்க கையில் இருக்கக்கூடிய சாக்லேட்டா, அப்போ 6 பேர் கையிலையும் 75 சாக்லேட்டை நான் கொடுத்து சண்டை இல்லாமல் உட்கார வச்சிருக்கேன். அதில் 6வது பர்சன் மட்டும் 80 சாக்லேட் வாங்கி வச்சுக்கிட்டார் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 5 பேர் கையில் இப்போ என்ன இருக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு சாக்லேட் வாங்கியிருந்தா 5 பேர்கிட்ட சேர்த்து அவருக்கு 5 சாக்லேட்டாக மாறி இருக்கும். ஒவ்வொருத்தர் கையிலையும் 74 சாக்லேட், 5 பேர் கையில் சேர்த்து எவ்வளோ இருந்திருக்குன்றது தான் அவங்களோட கூடுதல். இப்போ 5 × 74, ஓகேவா. 5 70 350 ஒரு 20, அப்போ 370 சாக்லேட். ஓகே, அப்போ 5 பேரோட மொத்த மதிப்பெண் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 370 இருக்கும். சாக்லேட் கணக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம மெத்தடாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. 6 பேரோட சராசரி 75, அதில் ஒருத்தரோட மார்க் மட்டும், ஓகேவா, ஒரு பாடத்தில் 6 பாடத்தோட மொத்த சராசரி மதிப்பெண் 75, அதில் ஒரு பாடத்தில் மட்டும் 80 மார்க் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 5 பாடத்தோட சராசரி கேட்கலாங்க. முதல்ல 6 பாடத்தோட கூடுதல் நமக்கு தெரியும் இல்லையா, 6 × 75, ஓகேவா, 42 ஒரு 30 450. அதில் 6வது பாடத்தில் மட்டும் 80 மார்க்கா, இதை கழிச்சா நமக்கு 5 பாடத்தோட கூடுதல் கிடைக்குமா, ஓகேவா. 0 45ல் 8 போச்சுன்னா 370. அப்போ 5 பாடத்தோட கூடுதல் என்னவா இருந்திருக்கும், நமக்கு 370 இருந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், 14 மாணவர்களை கொண்ட வகுப்பின் சராசரி 17 ஆண்டுகள். 32 ஆண்டுகள் வயதுடைய ஒரு மாணவர் அவ்வகுப்பில் சேர்ந்தால் 15 மாணவர்களின் சராசரி வயது என்னன்னு கேட்குறான். ஓகேவா. இதுக்கு பேசிக் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், முதல்ல 14 பேர் இருக்காங்களா, அவங்களோட சராசரி வயது 17. ஓகேவா. அப்போ இதை 14 × 17 பெருக்கும்போது இந்த 14 மாணவர்களோட கூடுதல் வயது கிடைக்குமா. ஓகே, அதில் இப்போ யார் சேர்றா, 32 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சேர்றாங்க. அப்போ இந்த மதிப்போட நான் என்ன பண்ணணும், 32 ஆட் பண்ணணும். இப்போ 15 பேரோட கூடுதல் கிடைக்கும். ஓகேவா, கூடுதல் கிடைக்கும். அதை டிவைட் பை 15 பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், 15 பேரோட சராசரி கிடைக்குமா. சரி, ஓகே, எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாமா. இந்த கொஸ்டின் இவ்வளோ பண்ணி முடிக்கிறதுக்காக இதை டக்குன்னு சாக்லேட் கணக்கில் நம்ம போடுறோம்னா மைண்ட் படியே நம்ம பிரிச்சு விட்டுலாம். ஓகேவா. 14 பேர் கையிலையும் நான் 17 சாக்லேட்டாக கொடுத்து சண்டை இல்லாமல் உட்கார வச்சிருக்கேன். இப்போ 15வது ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்ணுறாரு, 32 சாக்லேட் எடுத்துகிட்டு வராரு. அப்போ இந்த குரூப்பில் நான் அவரை உட்கார வச்சா சண்டை வரும் இல்லையா, ஏன்னா அவர்கிட்ட மட்டும் 32 சாக்லேட் இருக்குது. அப்போ சண்டை வராமல் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்னா நீயும் 17 வச்சுக்கப்பா, ஓகேவா. ஏன்னா அவங்கெல்லாம் 17 தான் வச்சு உட்காந்துருக்காங்க, அப்போ நீயும் 17 வச்சுக்கோன்னு சொன்னாதான் அங்கே பிரச்சனை வராது. ஓகே, அவர் என்ன பண்ணுவார், 17 வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய சாக்லேட் என் கையில் கொடுத்துருவாரா. இப்போ 32 சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தார், 17 மட்டும் வச்சுட்டு மீதி என்கிட்ட கொடுப்பாரா. எவ்வளோ எனக்கு மீதி கொடுப்பாரு, 13 15 சாக்லேட் என் கையில் கொடுப்பாரா. ஓகே, அந்த 15 சாக்லேட்டில் நான் ஒரு சாக்லேட் கூட சாப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணணும், அந்த 15 பேருக்கு திரும்ப அந்த குழுவுக்கே சமமாக பிரித்து கொடுக்கணும். அந்த குழுவில் இப்போ எத்தனை பேர் இருக்கா, 15 பேர் இருக்கா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் எத்தனை சாக்லேட் கொடுக்கலாம், என் கையில் இருக்குது 15 சாக்லேட். இப்போ அந்த 15 பேர் நான் பிரித்து கொடுக்கணும்னா டிவைட் பை 15 பண்ணணும் இல்லையா, பண்ணால் ஒன்று கிடைக்குமா. அப்போ அந்த 15 சாக்லேட் எடுத்து நான் என்ன பண்ண, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட்டும் கொடுத்துடலாம். ஆல்ரெடி எல்லாரும் எவ்வளோ சாக்லேட் வச்சு உட்காந்துருந்தாங்க, 17 வச்சு உட்காந்துருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தோன்னா இப்போ எல்லாருக்கும் எவ்வளோ இருக்கும், 18 சாக்லேட் இருக்கும். அப்போ அந்த குழுவோட சராசரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா. சாக்லேட் பிரித்து கொடுக்குறது ரொம்ப ஈஸியான வேலை தான். அப்படி பிரித்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா சராசரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா என்ன பண்ணணும்னு பாருங்கள், 14 × 17 பெருக்குமா, ரெண்டுமே 1ல் ஸ்டார்ட் ஆயிருக்கா. இப்போ 4 7 28, மீதி ஒரு 2, 7 4 கூட்டா நமக்கு என்ன வரும், 11. ஓகேவா. 2 நம்ம பெண்டிங் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ 13. ஓகேவா. 11 மீதி ஒரு 1ங்களா. ஓகே, 238. அதோட 32 கூட்டணும் இல்லையா, கூட்டினா நமக்கு என்ன வரும், 270. இப்போ இதை நான் எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணும், 15 பேருக்கு பிரித்து கொடுக்கணுமா. 27ல் எத்தனை 15 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் இருக்கும். மீதி நமக்கு என்ன வரும், 12ன்னு வருமா. 120ல் எத்தனை 15 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 15 120. அப்போ பாருங்கள், இந்த 15 பேர் இருக்கக்கூடிய குழுவோட தற்போதைய சராசரி 18. இவ்வளோ வேலையை செய்ய தெரிஞ்சிருக்கணும். இது மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக பிரித்து கொடுக்குற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு விளையாட்டாளர் 6 விளையாட்டுக்களில் பெற்ற ரன்கள் 37. ஓகேவா. அவர் அடுத்த விளையாட்டில் எவ்வளவு ரன்கள் எடுத்தால் அவரின் சராசரி 40 மாறும். ஓகேவா.
ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, அவர் 6 மேட்சையும் சேர்த்து எவ்வளோ ஆவரேஜ் எடுத்து வச்சிருக்காருன்னா 37. ஓகே, அப்போ 6 மேட்ச் எடுத்த ரன் எல்லாம் கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணால் சராசரி 37ன்னு கிடைச்சிக்கும். ஓகேவா? இப்போ 7வது மேட்ச்ல எவ்வளோ ரன் எடுத்திருந்தா அவரோட சராசரி 40ஆ மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. 7வது மேட்ச்ல எவ்வளோ ரன் எடுத்திருந்தா 40ஆ மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி அவர் கையில் 37 ரன் இருக்குன்னு அர்த்தமா? ஓகேவா? அடுத்து பாருங்க, 7 பேருக்கு எவ்வளோ கூடியிருக்கு? 3 கூடியிருக்கு. அப்போ 21 கூடியிருக்கா? அப்போ 37ஓட 21 கூட்டம் நமக்கு என்ன வரும்? 58ன்னு வரும். அப்போ அவர் எத்தனை பண்ணிருக்கோம்? 7வது ரன்ல 58 ரன் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது டக்கு டக்குன்னு கூட்டிடலாம். ஓகேவா? அது என்னன்னா 6 பேர் கையிலையும் 37 சாக்லேட்டாக கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். ஓகேவா? 7வதா ஒருத்தர் வராரு, வந்ததுனால சராசரி இப்போ 40 ஆயிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் 40 ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ அவர் கையில் 40 இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 6 பேருக்கு அவர் எவ்வளோ சாக்லேட் கொடுத்துருக்காரு? 3 சாக்லேட் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அவர் கையில் இப்போ 40 சாக்லேட் இருக்கு. முன்னாடி 6 பேர் 37 தான் வச்சு உட்காந்துருக்காங்க. அந்த 6 பேருக்கு அவர் என்ன ஆகிட்டார்? 40 ஆகிட்டார். அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 3 கொடுத்துருக்காரு. அப்போ 6 பேருக்குன்னா 18 சாக்லேட் கொடுத்துருப்பாரா? அப்போ சேர்த்தனா நமக்கு என்ன வரும்? 58 சாக்லேட் வரும். ஓகேவா? அப்போ 7வது வந்தவர் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னா 58 சாக்லேட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. எல்லாரும் சரிசமமாக ஆக்கும்போது எல்லாருக்கும் 3 சாக்லேட் கொடுத்துட்டு அவர்கிட்ட அவர் எவ்வளோ வச்சிருப்பாரு? 40 சாக்லேட் வச்சிருப்பாரு. ஓகேவா? சாக்லேட் மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆவரேஜ் எல்லா கொஷினுக்கும் இந்த மெத்தட் செட் ஆகும். ஆனால் இதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக பார்க்குறீங்க ஆவரேஜ். அதை கொஞ்சம் நம்ம ஈஸியாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நம்ம நிறைய மெத்தட் பார்த்துருப்போம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.